ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு கொய்யால சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் கொய்யா எடுத்திருக்கேன். இது ரொம்ப பழுத்தும் இல்லாம ரொம்ப காயாவும் இல்லாம ஒரு செங்காய் சொல்லுவாங்க அந்த பதத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல இருக்கிற காம்பும் அந்த கீழே இருக்கிற அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன துண்டுகளை நம்ம வெட்டிடலாம். இது பிங்க் கலர்லயும் எடுத்துக்கலாம், இல்ல ஒயிட் எந்த கலர் கொய்யா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சாச்சு. இப்ப ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமா ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சமா சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா அதனோட ஃபிளேவர் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொய்யாக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் நான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ளேமை இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். காய் கொய்யாக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற வச்சுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா இதை ஒரு ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம். ஒரு பேன் நம்ம ஆல்ரெடி வதக்கின அதே பேன்லயே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துடலாம். இப்ப சேர்த்தாச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான கொய்யா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராவே இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹெல்தியும் கூட. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதையும் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே இந்த கொய்யா சட்னி நீங்க யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.